الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا வான்வரை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றாம் புகழனைத்தும் இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபழ் தாபீன்கள், இமாம்கள், நம்பவர்கள், நல்லவர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகினிலே வாழுகிற பொழுது ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிறை அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வ பரகாத்துஹ். புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் ஜும்ஆ தினத்தில் இன்றைக்கு நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் புத்தாண்டு திண்டாட்டங்கள். 2025 வழியனுப்பி 26 அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த சமூகம் சில விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் பரவலாக பரவி கிடக்கிற, மண்டி கிடக்கிற மாயைகளில் இந்த புத்தாண்டும் ஒன்று. உலகம் இந்த புத்தாண்டை பலவிதமாக கொண்டாடி மகிழலாம். இந்த புத்தாண்டிலே பல அனாச்சாரங்கள், துணியங்கள், ஹராமான விஷயங்கள் அனைத்தும் அரங்கேறலாம். ஆனால் இஸ்லாத்தின் நெறிமுறைப்படி, இஸ்லாத்தின் கோட்பாடின்படி அதனது தூய வடிவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் இதை எப்படி நாம் சிந்திக்க வேண்டும்? அல் குர்ஆனின் வழியிலும் அண்ணல் நபி மொழியிலும் இதை நாம் இன்றைக்கு அலசி ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல விஷயத்தை பேசவும் பகிரவும், அதை குறித்து சிந்திக்கவும், வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும், கேட்கிற உங்களுக்கும், என் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நலவான காரியத்தை அருள்பாலிக்கட்டும். திண்மையான காரியத்தை தவிர்த்தும் தடுத்தும் வாழ்ந்திட அருள் புரியட்டும். அன்பானவர்களை, காலத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்து தௌபாவிலே. இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், நிச்சயமாக ஒரு வருடத்தின் கணக்கு என்பது மாதத்திற்கு 12 என்பதாக நான் நிர்ணயித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படின்னா உலகத்திற்கு ஒரு காலண்டரை, ஒரு நாள்காட்டியை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அதுதான் வருடத்திற்கு 12 மாதம் என்பது. இன்றைக்கு நாம் பரவலாக இந்தியர்களாக இருக்கிற நாம் கணக்கில் எடுக்கிற முக்கியமான ஒரு இஸ்லாமியர்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு மாதம், ஒரு வருடம்
இருக்கட்டும் சித்திரை தொடங்கி கடைசியிலும், இப்படியாக தை தொடங்கி கடைசியிலும், இப்படி எந்த மொழிகிற எந்த ஒரு பண்பாட்டிலே நாகரிகத்திலே பார்த்தாலும் வருடத்திற்கு 12 என தீர்மானித்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மாயன் காலண்டர்னு ஒன்று இருந்துச்சு, அது காலப்போக்கில் காலாவதியாகவே போய்விட்டது. அமெரிக்காவுடைய சவுத் அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் வாழ்ந்த மக்கள் மாயன் எடுத்தவர்கள். அவர்கள் கணக்கில் ரொம்ப மண்ட உள்ளவர்களாக, ரொம்ப மேக்ஸில் பாண்டித்தியம் நிபுணத்துவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த கோள்களை நட்சத்திரங்களை அப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு விதமான ஒரு கணக்கை, அது அவங்க வருடத்திற்கு ஒரு 18-19 மாதம்னு அப்படியே போகும். நம்ம படிச்சிருப்போம் மாயன் காலண்டர் அப்படின்னு ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் படிச்சிருப்போம். அது காலப்போக்கில் காலாவதி ஆகிவிட்டால், அதனால தான் 2012 அல்லது 2002 உலகம் அழியும் அப்படின்னு ஒரு பீதியெல்லாம் கிளப்பினாங்க. அப்படிதானே? அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கால கணிதத்தின் அடிப்படையில் காலத்தை நிர்ணயிக்கிற பொழுது இவங்க தான் இவ்வளோ தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு நம்மால் பார்த்தா இதுக்கு மேலே இவன் கணக்கு எழுதலையே, அப்படின்னா 12 அல்லது 2020 முடிஞ்சிரும் போல அப்படின்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணி அதற்கு அனிமேஷன்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் பரவலாக இருந்தது நாம் கேள்விப்பட்ட ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், காலத்தை 12ஆக நிர்ணயித்தவன், வருடத்திற்கு 12 மாதங்களாக நிர்ணயித்தவன், உலகம் அழியும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமொழியின் வாயிலாக ஆங்காங்கே அறிவிப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட அதில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது, அன்பானவர்களே, அது ஒரு காலம், அவ்வளவுதான். காலம் என்பது நாம அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. நாம நாட்களை, நேரங்களை, வக்துகளை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. சரி, காலத்தை படைத்தவன் அல்லாஹ். இப்போ புத்தாண்டு என்று வருகிற பொழுது நாம ஜனவரியை பார்க்கறதே இல்லையா, அல்லது மார்ச் ஏப்ரல் மேன்னு பார்க்கறதே இல்லையா? அந்த காலத்திற்கு நாம் எதிரி இல்லை, நல்லா விளங்கணும். காலத்திற்கு எதிரி அல்ல. இந்த வருடத்தை நிர்ணயித்தவன் அல்லாஹ். கொண்டாடாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. இப்போ நான் இஸ்லாமியன் காலண்டர் தாங்க பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஹிஜ்ரி வருஷமே என்ன போறேன்னே தெரியாது. அது வேற விஷயம். அந்த அளவுக்குலாம் நம்ம அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் இந்த கிரிகோரியன் காலண்டரை ஒட்டி தான் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். ஒரு செல்லானை ஃபுல் பண்ணுறதா இருந்தாலும், அல்லது ஒரு பெட்டிஷனில் நம்ம கொடுக்கறதா இருந்தாலும், சிக்னேச்சர் நம்ம சைன் போடுறதா இருந்தாலும், டேட்டு சிக்னேச்சரை போடுறோம். அதில் உட்காந்து ரஜபு ஷாபான்லாம் பார்த்துட்டு எழுதிட்டு இருக்க முடியாது. அதில் போய் பேங்க்கில் நம்ம காசு போடும்போது, இல்லைங்க இது ரஜபு மாதம் அப்படின்னா அவன் மேலே கீழே முழிப்பான். என்ன டேட் இருக்குப்பா அதை போடுங்க அப்படிமா, இல்லையா? அப்புறம் இந்த நாளை ஒட்டி தான் நம்ம வாழ்கிறோம். அப்புறம் இது மார்க்கத்திற்கு தடையா என்றால் இல்லை. ஏன்னா காலம் என்பது அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி மகிழ்வது, ஒரு வருட பிறப்பு என்றால் அது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்பதாக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதித்து விடலாம் என்பதாக, சாகாத சரித்திரத்தை சகாப்தமாக்கி விடலாம் என்பதாக நாம் கருத்தில் கொண்டு அந்த நாளில் கலாச்சாரமாக நாகரீக கேடுகள், அநாகரீகம் அரங்கேற்றப்படுகிறதே, அதை தான் இஸ்லாம் வன்முறையாக கண்டிக்கிறது. அதுதான் நபிமொழி வாழ்க்கை நமக்கு வன்முறையாக கண்டிக்கிறது. அதுதான் நபியின் வாழ்க்கை, நபியின் வாழ்வியல், நபியின் மொழியியல், நபியின் பண்பாடு நமக்கு மிக தெளிவாக, துல்லியமாக இதை வன்மையாக கண்டிக்கிறது. காரணம், அந்த நாளில் ஹராமான விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்பதாக மக்களுடைய கண்ணோட்டம், மக்களின் சிந்தனை. இன்றைக்கு எத்தனையோ வருடங்களை, வருட பிறப்புகளை இந்த உலகம் கொண்டாடுகிறது. இந்த உலக கண்ணோட்டத்தில் நாம பார்ப்போம். மாறக்கூடிய வருடம் உங்களுடைய புத்தாண்டு. மாறிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஃபிக்ஸடாக இருந்துச்சா? இல்லை. ஆனால் ஃபிக்ஸடாக இருக்கிறது இஸ்லாமின் ஹிஜ்ரத். நல்ல விளங்கணும். இந்த புத்தாண்டை செலிப்ரேஷன் பண்ணுறவங்க, அல்லது நாம் சகஜமாக நம்முடைய பிற சமய சகோதரர்களோடு ஒன்று இணைந்து பழகுகிறோம்,
அதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஒரு ஒரு அடையாளம், ஒரு டிக்னிட்டி. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாள் என்பது நமக்கு தஅவாவின் களம். அதை நாம் தெரிந்திருந்தால் நம்ம நண்பர்களே நமக்கு விஷ் பண்ணுவாங்க ஹாப்பி நியூ இயர்னு. ஆனால் நம்ம திரும்ப விஷ் பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். அதை அக்செப்ட் பண்ணவும் கூடாது. அது வருது அப்படின்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸு அது இதுன்னு ஸ்டோரி எல்லாம் போட்டிருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. அப்படின்னா நம்மிடத்திலும் ஒரு புத்தாண்டு வருடப்பிறப்பினுடைய வாழ்த்துக்கள் வருகிற பொழுது நாம் சொல்ல வேண்டியது, மாறுகிற புத்தாண்டு உங்களுடைய புத்தாண்டு. இந்த ஜனவரி பிப்ரவரி ஆகட்டும், அல்லது இந்த சித்திரை தையாகட்டும், தமிழ் வருட பிறப்பாகட்டும், மாறுதுங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, ஜனவரி நம்ம ஏப்ரல் புது வருட கணக்கு எல்லாம் முடிச்சு அப்படி தொடங்குவாங்க பாருங்க. அது எதனால வந்துச்சு? ஆரம்பத்தில் இந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏப்ரலை தான் ஆண்டினுடைய தொடக்கமாக நியூ இயராக கொண்டாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய கருத்து மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டம் ஜனவரி என்றும் இன்னொரு கூட்டம் ஏப்ரல் என்றும் சொல்லி, சரி இந்த வருடத்திலிருந்து ஜனவரியை கொண்டாடுவோம் அப்படின்னு ஜனவரி 1 நியூ இயராக கொண்டாடிட்டாங்க. அதற்கு அடுத்து மார்ச் ஏப்ரல் வரும் பொழுது பழைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏப்ரலை கொண்டாடிட்டாங்க நியூ இயராக ஃபர்ஸ்ட் நாள். அப்படின்னா கொண்டாடாத மக்கள் ஏன்னா வருடத்திற்கு 2 நியூ இயராக வரும், அது 2 மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே நியூ இயர் வருது அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1 நியூ இயராக கொண்டாடின மக்களை ஃபூல் அப்படின்னாங்க. அதனால தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு இன்னைக்கு சிறுவர்களுக்கு மத்தியில் நடைமுறையாக பேசப்படுது. இது வரலாற்று நிகழ்வு. இதை நாம் கணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலத்தை 12ஆக நிர்ணயித்தவன் உங்களிடத்திலே மாற்றம் இருக்கிறது. 2 பிரிவாக புரிஞ்சுட்டாங்க, ஜனவரி 1 ஏப்ரல் 1 அப்படின்னு. ஆச்சா, இதே இங்கே வாங்க, கேட்கவே தேவையில்லை. நம்முடைய தமிழ் வருட பிறப்பு என்பது 2 பேருமே இப்போ இல்லை, 2 தலைவர்கள் யாருன்னு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தையை 1ஆம் தேதி தமிழர்கள் புத்தாண்டாகவும், அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் சித்திரையை 1ஆகவும், இப்படி எல்லாம் தமிழ் புத்தாண்டு ஆட்சி மாற்றத்தினால் பல திண்டாட்டங்களுக்குள்ள ஆனது. உங்களுக்கு தெரியும், ரொம்ப தெளிவாக சொல்ல தேவையில்லை. அப்புறம் ஒரு வருடம் என்பது, அந்த வருடத்தின் தொடக்கம் என்பது, அதிலேயே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஆனால் இந்த இஸ்லாமிய முஹர்ரம் ஹிஜ்ரா என்பது என்றைக்கும் யாராலும் எவனாலும் மாற்ற முடியாத ஒன்று. அந்த புத்தாண்டு என்பது மாற்ற முடியாத ஒன்று. ஆனால் அதை கொண்டாடக்கூடாது. நம்ம முஹர்ரம் சொல்லிட்டு கேக்கு வெட்டுறோமா, ஸ்வீட் கொடுக்குறோமா, பட்டாசு வெடிக்கிறோமா, அல்லது கடற்கரையில் பீச்சில் ஓரமாக உட்கார்ந்து என்ன செய்கிறோம், ஹராமால வழியில் ஈடுபடுறோமா, அது முஹர்ரம், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த ஹிஜ்ரா வருடம் என்பது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இல்லை. காலத்தை அவர்கள் ஆமுல் ஃபீல் என்று கணக்கிட்டார்கள். அப்படி அன்றைக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இன்றைக்கும் வாழுகிறது என்றால் இதுதான் இஸ்லாத்தினுடைய நாள் காட்டி. நல்ல வழங்கணும். அவர்களுடைய புத்தாண்டு மாறியது, தமிழர்களுடைய அந்த விஷயமும் மாறியது. ஆனால் மாறாத ஒன்று, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பார்கள். ஆனால் அந்த பட்டியலில் இஸ்லாமிய ஹிஜ்ரத்தும் மாறாதது. இஸ்லாத்தினுடைய நெறிமுறை, இஸ்லாத்தினுடைய பண்பியல், இஸ்லாத்தினுடைய வாழ்வியல், இஸ்லாத்தின் கருத்தியல் இதுவும் மாறாது. ஃபிக்ஸடு, அது ஸ்டெபிலிட்டியானது. அப்படின்னா இதை தான் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா புத்தாண்டு கொண்டாடுகிற நபர்களிடத்திலே இதை நாம் சொல்லி இருக்கிறோமா, அல்லது அவர்களது வாழ்த்தை பெற்று நாமும் வாழ்த்து கூறி அந்த கலிசடைகளிலே அந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோமா என்பதை யோசிக்கணும். மாஷா அல்லாஹ், சென்னை போன்ற நகரங்கள்லாம் புர்காக்கெல்லாம் தடையே இல்லைங்க. இந்த கூட்டத்தில் செலிப்ரேஷனில் நம்ம பிள்ளைங்க என்ன ஆட்டம் போடுதுவோம், தொப்பியும் தாடி வச்சக்கூடிய நம்ம மக்கள் என்ன அளவுக்கு போகிறாங்க, கேட்கவே தேவையில்லை. எனக்கு அரபு நாடுகள் காலனித்துவ நாடாக ஆதிக்கத்தின் கீழாக இருந்து அவர்களுடைய செலிப்ரேஷனை, அவர்களுடைய அந்த நடைமுறையை, கொண்டாட்டங்களை நாம் நமக்குள்ளாக வேண்டி வரவேற்கிறோமே, அதுதான் யுக முடிவு நாளின் அடையாளம். அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம்.
மூளையை முட்டுக்காலுக்கு செலுத்திவிட்டு சில மக்கள் வாழுகிற இந்த வாழ்வியலை நாம் கவனித்து வெக்கி தலைகுனிய வேண்டும். சிறுவர்கள் நம் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அடுத்த தலைமுறையை இப்படி உருவாக்குங்கள். இதுவெல்லாம் என் மார்க்கத்தில் இல்லை, என் நபிமொழி ஆதாரம் இல்லை, என் நபியின் வாழ்வியல் இல்லை என்று சொல்லி சுன்னத்தை ஹயாத்தாக்குங்கள். இந்த காலகட்டத்தில் 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை உங்களது மகனும் நீங்களும் நானும் பெறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, முடியும் நாள்ல யகூதி நஸ்ரானிகளுடைய பிற சமய சகோதரருடைய கல்ச்சரை, அவர்களுடைய நாகரீகத்தை, அவருடைய பண்பாட்டை ஜானுக்கு ஜான் முலத்திற்கு முலம் என் சமூகம் பின்பற்றும் என்றார்கள். அந்த காலத்திலே இன்றைக்கு நாம் வாழுகிறோம். அவ்வளவு பெரிய குற்றமாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம எதுவை ஒரு சாதாரணமாக நினைக்கிறோமோ அதுதாங்க குற்றம். பெரிய பெரிய பாவங்கள்லாம் அது தௌபா செய்து பாவங்கள் தீர்ந்து விடும். ஆனால் துணிந்து செய்யப்படுகிற குற்றங்கள் இருக்கிறது, பார்த்துக்கலாம். இதெல்லாம் யாரு கண்டுக்கிட போறா? அச்சத்தை 4 கத்து கத்துவாங்க, அம்மா 4 திட்டுவாங்க, வாப்பா 4 கொட்டுவாங்க. அதெல்லாம் என்ன ஒரு சாதாரணம் அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்களிடத்திலே இந்த புத்தாண்டை செலிப்ரேஷன் பண்றது, இதுதான் சர்வசாதாரணமாக நினைக்கிற ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்கள் தான் நாளை மலையளவு குவிந்திருக்கும். கபிரல வேதனை செய்யப்படுகிறது பெரும் பாவத்திற்காக வேண்டி அல்ல, சிறுநீரை கழித்துவிட்டு சுத்தம் செய்யவில்லை, சரிவர சுத்தம் செய்யல, அதற்காக வேண்டி மண்ணறையில் வேதனை செய்யப்பட்டதாக நபி மொழியிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்படி நாம பொதுபோக்காக நினைக்கிற விஷயங்களில் இதுவும் ஒன்று. சரி, இந்த புத்தாண்டை இந்த அளவுக்கு கொண்டாடி மகிழக்கூடிய நாம், கொண்டாடி இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் சற்று யோசிக்க வேண்டும். அந்த நாள் என்பது, அந்த நாளில் நீங்கள் என்ன சாதித்து விட போகிறீர்கள்? அதுவும் ஒவ்வொரு நாளை போல உண்டான ஒரு நாள் தான். அதில் இரவும் பகலுமாக காவல்துறை நண்பர், நம்மை காக்கக்கூடிய, நமக்காக வேண்டி பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை நண்பர்கள் இதற்காக வேண்டி இது பண்ணி அவங்க கொண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டு அவங்க கண்ணு முழிச்சு இதுக்கெல்லாம் காவல் காத்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். இன்னும் இந்த 2 வீலர் என்பது ராக்கெட் மாதிரி பறந்து சிறகடிச்சு பறப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம போய்க்கிறோம். இந்த வெறினாலையும் இந்த ரோட்லையும் இந்த ஹைவேஸ்லையும் போய் மண்டை காலகையை உடைச்சி உயிரையும் போக்கி இது மாதிரி உண்டான விஷயங்கள், இன்னும் பட்டாசு கலாச்சாரங்கள், இன்னும் கற்பை பறிகொடுக்கக்கூடிய நிலைமைகள், இதெல்லாம் சாதாரணங்க. இந்த ஒரு நாள் ஒரு நியூ இயர் பிறகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு கண்டுக்கிடக்கூடாதுங்க. இதெல்லாம் ஒரு யங் ஜெனரேஷன், நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்று நமக்குள்ளாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இதுதான் கெத்துன்னு வாழ்றான், இதுதான் ஃபேஷன் வாழ்றான். அதற்குள்ளாக நம்ம மக்களும் அடிக்ட் ஆகுறாங்க. யோசிக்க வேண்டும். எதுவெல்லாம் நாகரீகம் என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக தந்திருக்கிறது. இதுதான் நாகரீகம். அது எவ்வளவோ ஒரு தொழில் துறையிலே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், நீங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எவ்வளோ நீங்கள் முன்னேறினாலும், ஏன் நாளைக்கு செவ்வாய் கிரகணத்தில் போய் ஃப்ளாட் எடுத்து அங்கே போய் தங்கி வாழ்ந்தாலும் வசித்தாலும் இஸ்லாம் என்ற நாகரீகம் நம்மிடத்தில் இருக்கிற வரைதான் நாம் இஸ்லாமியர்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லலாம், உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக வாருங்கள். உள்ள சீக்கிரம் வா அப்படிங்கிறான், உள்ள ஃபுல்லாக வா அப்படிங்கிறான். ரொம்ப அங்கங்க தொங்கிட்டு நிற்காத. உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக, காஃபா நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். இந்த காஃபாங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரசூலுக்கு பயன்படுத்துகிறான். நபியே, உங்களுக்கு காஃபத்தல் இன்னாஸ், மக்களுக்கு முழு உலக மக்களுக்கும் உங்களை பொது மனிதராக நாம் அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற காஃபாங்கிற வார்த்தையை ரசூலுக்கு பயன்படுத்துகிறார் அல்லாஹ். அடுத்து இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்துகிறார், ஈமான் கொண்ட மக்களை உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாத்திலே பரிபூர்ணமாக நுழையுங்கள். அப்படின்னா நாம பரிபூர்ணம் இல்லை என்று, நுழையவில்லை என்று நமக்கு புரிகிறதா இல்லையா? அல்லாஹ் நாடியவர்களை தவிர இல்லா மாஷா அல்லாஹ். அப்படின்னா இதுவை ஒரு கலாச்சாரமாக, ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடப்படுவதற்கு என்னங்க விஷயம் இருக்கு? இதை அறிவுடைமையில் மார்க்கத்து சரி இருக்கட்டு, அறிவுடைய ஒரு லாஜிக்கல் திங்கிங்கில் நாம திங்க் பண்ணால்
யோசிங்க, ஒரு மனிதன் ஒரு 50-60 வயசு வரை வாழ்கிறான்னு வச்சுங்களேன். அது கூட இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது. 30-40 பட்டுன்னு வெடிக்கிறது ஹார்ட்டு. எல்லாம் பாதுகாக்கணும். சின்ன வயசுலேயே என்ன செய்கிறாங்க, மூத்தாகிறாங்க. நம்முடைய உணவியல் அப்படி இருக்குது, வாழ்வியல் அப்படி இருக்குது. ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கிங்களேன். 25 போய் 26 வந்துட்டு 2026 வந்துட்டு அப்படின்னா நம்முடைய ஆயுள் காலத்தில் ஒரு வருடம் குறையத்தானே செய்யுது. அதுக்கு ஒரு சந்தோஷப்படணுமா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளைட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சந்தோஷப்படுவோமா? ஃப்ளைட்டு போயிட்டு ஐயோ ஃப்ளைட் டிக்கெட்டும் திரும்பவும் கிடைக்காது, அவ்வளோதான். பஸ் டிக்கெட் மாதிரிலாம் இல்லை, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ டைம் போச்சே அப்படின்னு தான் நம்ம வருத்தப்படுறோம். அப்படி தானே? அப்படின்னா ஒரு திங்கிங் பாருங்கள். ஒரு அறிவுடைய ரீதியிலே பார்த்தாலும் இது இன்பம் அடைகிற விஷயம் அல்ல, துன்பம் அடைகிற விஷயம். சரி, இந்த புத்தாண்டு என்ன சரி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படின்னா உலகத்தை ஒத்து வாழ வேண்டாமா, நாமெல்லாம் 26 வந்துட்டோமே, சந்தோஷப்பட வேண்டாமான்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று யோசிங்க. 25 இருந்துச்சு. 25ல் 5 வக்து தொழுகைங்கிறது கடமை தான் இல்லையா? 365 நாள் இல்லையா? ஒரு நாளைக்கு 5 வக்து அப்படின்னு கணக்கு பண்ணால் 365 நாளை நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டுங்க எவ்வளோ வருதுன்னு. இத்தனை வக்து தொழுதோமா? சரி, ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துக்கள், ஃபர்லான ரக்காத்து. சுன்னத்தை விடுங்க, ஃபர்லு தொழுதே ஆகணும். சுன்னத்தை விடுங்கன்னு இல்லை, சுன்னத்து தொழுவணும். நம்ம வீட்டில் தொழுவணும், முடிஞ்சால் அடுத்து பள்ளியில் தொழுவணும். ஃபர்லு தொழுவலை அப்படின்னா கேட்கப்பட வேண்டிய தண்டனை கேட்கப்பட வேண்டிய விசாரணை மாத்திரமல்ல, அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட, தண்டனைக்கு உண்டான விஷயம். ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து, 365 நாள். இந்த 25ல் கடந்து போன 25ல் நாம் தொழுதோமாங்கிற சிந்தனையை எனக்கு உங்களுக்கும் நான் பொதுவாக விட்டுறேன். செஞ்சுருக்கோமா? அப்படி இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இது அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொரு வருடத்தை நீ அடைந்தாயே, உன்னுடைய வயதை அடைந்தாயே, உன்னுடைய வாலிபத்தை அடைந்தாயே, எப்படி கடந்தாய், அதை எப்படி கழித்தாய்? யோசிங்க. அந்த 5 வக்து கடமை, ஃபர்லு. ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து ஃபர்லு. 25ல் தொழுதாமா? அப்படின்னா எதுக்கு 26 சந்தோஷம் அடையணும்? அப்படின்னா பாவம் மன்னிப்பு தேடணும், தௌபா தேடணும். யாரெல்லாம் இந்த 25ல் ஏதாவது நான் வக்தை மிஸ் ஆகியிருப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் பொடுபோக்காக இருந்திருப்பேன், சுபு நேரத்தில் கொஞ்சம் அசந்து தூங்கியிருப்பேன். சரி, கலாவாவது நாம் அந்த கடந்து போன தொழுகையே நாம் ஞாபகம் வந்த பிறகு தொழுதோமா? இதெல்லாம் யோசிக்கணும். அப்படின்னா இது தௌபாக்குரிய விஷயம் என்பதை கூட சிந்திக்காமல் அன்பர்களே, இன்றைக்கு துணிந்து செய்யப்படக்கூடிய ஹராம்களில், துணிந்து செய்யப்படக்கூடிய தவறுகளில் இந்த புத்தாண்டும் ஒன்று. அதில் இஸ்லாமியர்களுடைய கொண்டாட்டம் தான் ரொம்ப திண்டாட்டமாக இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு சுன்னத்தை விடுவதற்கு சஹாபாக்களுக்கு மனமில்லைங்க. ஒரு சுன்னத்தை அப்படி பேணி பாதுகாத்தார்கள். இந்த உலகம் எந்த பாதையில், எந்த திசையில், எந்த திக்கை நோக்கி, எந்த பண்பாட்டு நெறியோடு, கலாச்சாரத்தோடு இந்த மக்கள் வாழ்ந்தாலும் வசித்தாலும் சென்றாலும், என் நபியினுடைய சுன்னா, என் அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூல் கற்றுத்தந்த வாழ்வியல் என்கிற அந்த நெறிமுறை ஏன் நம் சமுதாயத்திற்கு வரவில்லை? காரணம், இதுவெல்லாம் சிந்திக்கிற பொழுது யுகமுடிவு நாளை நோக்கி நாம் வாழ்கிறோம், நகர்கிறோம் என்றுதான் அர்த்தம். சரி, இது அறியாம செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை, அறிந்துதான் செய்கிறார்கள். சரி, தெரியலை அப்படின்னா நாம் தாவா செஞ்சு அந்த மக்களை சொல்லி திருத்தலாம், அல்லது நம்முடைய விஷயத்தை சொல்லலாம். ஆனால் உறங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனை ஒரு காலம் நாம் எழுப்ப முடியாது இல்லையா? அப்படின்னா இது நல்லது என்று கருதி செய்கிறான். நல்லது ஃபேஷன் அப்படின்னு கருதி செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறது? அல்லாஹ்ட்ட தான் விடணும். அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் காஃபினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் நுனப்பீக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன வல்ல சஈஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா அல்லதீன யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ.
நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? வீணான விஷயங்களை, அனாச்சாரமான விஷயங்களை அவர்கள் நல்லது என கருதி சுன்ஆ என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது நல்லதாக நினைத்து பாவிக்கிறார்கள். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும், இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அட்டம் பிடிச்சி பாப்பா அம்மாட்ட 2 வீலர் பைக் வாங்கி அவங்க நகைவகையெல்லாம் விற்று கடனை உடனே வாங்கி பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அதை நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடி வீலிங் அது இதுன்னு போய் உயிரையே ஒரே நாளில் மாய்க்கக்கூடிய நியூ இயர் கொண்டாட்டம்னு கடைசியில் உயிரையே மாய்த்து போகக்கூடிய நிலைமை இன்னைக்கு மக்களிடத்தில் ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் மதுமாது போதைகள், அனாச்சாரங்கள், அது பேசணும், அது பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த நாளில் இந்த அளவிற்கு தம்முடைய மதியை மயக்கக்கூடிய மதுமாது சூதுகளிலே ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறவர்கள். இதே ஃபெஸ்டிவல் மாத்திரம் இல்லைங்க, நம்மளுடைய செலிப்ரேஷன், நம்முடைய பெருநாள் தினங்களிலும் இதை நாம் பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக இந்த 2 வீலர்னு கிடச்சிட்டாலே அது இந்த ரோடு ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம், என் வாப்பா விட்டு ரோடு, இந்த மாதிரி இதில் ஒரு போகக்கூடிய ஒரு நிலைமை. அதில் காவல்துறைகள் கூட எச்சரிக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மிதமான ஊர்களில் இந்த 27 இந்த பெருநா பக்கத்தில் வந்து பாய் உங்கள் மகளால் உங்கள் ஊர் பசங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி அலாட் பண்ணுங்க. இப்படியெல்லாம் இவங்க இந்த அன்டைமில் ஒரு 1 மணிக்கு இந்த மக்கள் உங்களுடைய வாலிபர்கள் தான் இப்படி ரோட்டில் ஆட்டம் போடக்கூடிய நிலைமெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த பெருநாளை ஒட்டி அந்த வரக்கூடிய நிலைமையில் சில ஊர்களில் காவல்துறையினர்கள் ஃபோன் பண்ணி தெரிவிப்பதை கூட நான் பார்க்கிறோம். ஆக யாரோ எவனோ செய்துவிட்ட சில விஷயங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையாக நாம் நினைக்கிறோமே, இதுதான் வெக்கி தலைகுனிய வேண்டியது. அவர்களுடைய கல்ச்சர், அவர்களுடைய நாகரீகம், அவருடைய பண்பாட்டு என்பது மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தமில்லாதது. அதனால் ஒரு நாட்டு மக்களுடைய திண்டாட்டத்தை, அவருடைய எண்ணத்தை மதிக்கிறோம், அவருடைய அந்த சிந்தனையை நாம் மதிக்கிறோம் மக்கள் என்ற கண்ணோட்டத்தில். ஆனால் அறிவார்ந்த ரீதியில் அதை நாம் எதிர்க்கிறோம். நம்ம நாடு இல்லைங்க, எல்லா நாடுகளையும் பாருங்கள், அவங்கவுங்க ஃபெஸ்டிவல், இந்த நியூ இயர் என்பது செலிப்ரேஷன் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஸ்காட்லாந்து இருக்குல்ல, இந்த ஸ்காட்லாண்டில் நியூ இயர் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, இராணுவ உடை அணிந்து தீப்பந்தத்தை தெருவிலெல்லாம் சுற்றி கொண்டு என்ன செய்வாங்க, போவாங்களாம். ஏன் அப்படின்னா தீய சக்திகள் அந்த வருடத்தில் நம்மை அண்டாமல் இருப்பதற்காக. இதெல்லாம் எப்படி கம்ப்ளிகேட்டராக கதை பாருங்கள். இந்த கொரோனா COVID-19 வந்த உடனே மாடியிலேருந்து தட்டடி லைட்டை பிடி இந்த மாதிரி அதே மாதிரி உண்டான கண்டுபிடிப்பு தான், உலகமாக கண்டுபிடிப்பு தான். அப்படின்னா ஸ்காட்லாந்தில் இப்படி இருக்குது. ஸ்பெயினில் 12 மணி ஆகிட்டா ஒரு 12 திராட்சை பழங்களை சாப்பிட்டா அந்த வருடத்திற்கு 12 நாட்கள் நல்ல விஷயங்களை தான் நமக்கு அண்டும் அப்படின்னு அவருடைய ஐதீகம். ஜப்பான் மக்கள் ஒரு வகையான மீன் இருக்குது, அது தண்ணீரிலிருந்து மிக நீளமாக துள்ளக்கூடிய மீன், நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த மீனை நியூ இயருக்கு 12 மணிக்கு உட்காந்து ஆக்கி சாப்பிடுவாங்க குடும்பத்தோடு உட்காந்து. ஏன்? அதனுடைய ஆற்றல், அதனுடைய பவர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் இப்படி சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மக்கள் இது மாதிரி உண்டான ஒரு அறிவுக்கும் ஒரு சித்தாந்தத்திற்கும் சம்பந்தமில்லாத சில காரியத்தை அவர்கள் ஐதீகமாக, அதற்காண்டி குறைன்னு இல்லை, அவர்கள் அவங்க பண்ணிட்டு போறாங்க. நீ என்னன்னு போ, ஆனால் எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, எனக்குன்னு ஒரு மாடல் இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இஸ்லாம். இன்னும் சொல்லதுக்கு கேவலமா இருந்தாலும் இதை நம்ம செய்வோமான்னு யோசிச்சு பாருங்க. கழிவறை காகிதத்தை போல சுருட்டி மடக்கி எழிந்து விட்டு அவர்கள் சுத்தம் செய்து விட்டு போகிறார்கள். நாம ரெஸ்ட் ரூம்ல போகும்போது
பக்கெட்டும் தண்ணியும் பிடிக்க பதிலாக ஒரு பேப்பர் பண்டலை கொண்டு போவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இது மாதிரி உண்டான விஷயங்கள்லாம் யோசிக்கணும். அது அவநாட்டுக்கு உணவுக்கு சரி. இப்படி கழிவறை காகிதமாய் கசக்கி எறியப்பட வேண்டிய கலாச்சாரங்களை, பண்பாட்டை நானும் இருக்கிறேன் என்று நம்ம மக்கள் தொப்பையும் தாடியும் புர்காவையும் பெண்கள் போட்டுக்கொண்டு இது மாதிரி அனாச்சாரங்களில் ஈடுபடுவது வன்முறையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், தண்டனைக்குரிய விஷயம். அது அல்லாஹ்விடத்தில் நீங்க இப்போ வேணா ஒரு ஜாலியான ஒரு லைஃப் ஸ்டைல்னு நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்விடத்தில் அது பனிஷ்மெண்ட் அஃபென்ஸ், அது தண்டனைக்குரிய குற்றம், தடுக்கப்பட வேண்டிய குற்றம், தவிர்க்கப்பட வேண்டிய குற்றம். அப்புறம் இதையெல்லாம் நேற்றைய தினம் யாரெல்லாம் செய்தார்கள் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆக ஒரே விஷயம், காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. மரணத்தை நோக்கி, மன்னரை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாளை மறுமைக்கு என்ன சேகரித்து வைத்தார்கள்? தம்மொரு நப்சும் மா கத்தமத்தில் எதாவது நாளைக்கு என்ன சேவிங் வச்சிருக்கிறேன்னு நல்லா கேட்குறான். நம்ம செஞ்சோமா? ஏற்கனவே பாவங்களிலே மூழ்கி கிடக்கிற நாம் இதில் வேற லிஸ்ட் போட்டு வேற பாவம் செய்யக்கூடிய நிலைமை. அப்படி நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை தந்திருக்கிறது. இதெல்லாம் கொண்டாடுகிற பொழுது என் ரசூலை விட்டு நான் அப்புறப்படுகிறேன் என்றுதான் அர்த்தம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுபோல் நாடும் செய்கிறேன் என்பதை மேற்குலக நாகரீகம் எதை ஃபேஷனாக, எதை கல்ச்சராக இருக்கிறதோ அதை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் முதலாக இருக்கிறார்கள். அதுதான் நாம் கவலைப்பட வேண்டிய, வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். ஆக இதுவெல்லாம் நானோ நீங்களோ பேசி சரி செய்ய முடியும் என்றால் இல்லை, முடியாது, வாய்ப்பில்லை. இதுவெல்லாம் பேசலாம், ஒரு ஆதங்கத்தை பகிரலாம். ஆனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்றால் நீங்கள் மாறாதவரை உங்களது மாற்றத்தின் வழியை அல்லாஹ் காட்ட மாட்டான் என்கிறான் அல்லாஹ். எனவே யுகமுடிவு நாளை அடையாளப்படுத்தினார்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹ். யுகமுடிவு நாளில் நாம் வாழுகிறோம். நம்மளுடைய ஈமானை, நம் குடும்பத்தின் ஈமானை, நம் பிள்ளைகளுடைய ஈமானை, நம் மனைவி மக்களுடைய ஈமானை, ஒரு ஊர் என்றால் ஒரு மஹல்லாவின் ஈமானை, ஒரு மஸ்ஜித் என்றால் அந்த மக்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதுதான் நம்முடைய தலையான கடமையாக இருக்கிறது. இந்த காலத்தை குறித்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், மனிதன் கஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் இதுதாங்க. இது நல்ல ஒரு வாழ்வியலை தந்தா, இஸ்லாத்தை தந்தா, அல் குர்ஆனை தந்தா, அண்ணன் நபியை தந்தா, இருந்தாலும் நம்மளை குறித்து காலத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கிறான மனிதன், நஷ்டத்தில் இருக்கிறான்னு நல்லா சொல்ல காரணம் என்ன? இது மாதிரி உண்டான விஷயங்கள். அதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்றான்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிந்து ஹக்கை நிலைநாட்டி அதில் ஹக்குக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், அறம் சார்ந்து வாழக்கூடிய மக்களை தவிர அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த பட்டியலில் அல்லாஹ் என் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. எனவே காலங்கள் ஒவ்வொரு நாளாக போய்கொண்டே இருக்கிறது. அதில் நானும் நீங்களும் என்ன அமல்கள் செய்தோம்? ஒரு வருடம் என்பது நம்மை விட்டு கடந்து போய்விட்டது, கழிந்து விட்டது. அதில் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் தொழுதோமா? அதில் விதியாக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை நாம் செய்தோமா என்பதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர இதை சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இன்னும் நம்முடைய நண்பர்கள் எனக்கு வாழ்த்து சொன்னாலும் கூட, உங்களுடைய புத்தாண்டுகள் மாறுகிறது, ஆனால் எங்களது ஹிஜ்ரா என்கிற புத்தாண்டு மாறவில்லை. ஆரம்பத்தில் ஜனவரிக்கும் இந்த சித்திரை தைக்கு ஒரு வரலாறு சொன்ன பாருங்க, அதை ஞாபகப்படுத்துங்க. எங்களுடைய மார்க்கம் நிலையானது. அன்றைக்கு இருந்த அந்த ஹிஜ்ரத், இனி அரபு நாடுகளில் எவ்வளோ ஆட்சிகள் வந்தாலும் ஹிஜ்ரத்து மாற்றலாமா அப்படின்னு நாங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவாங்களா? இல்லை, போட முடியாது, நடக்காது. அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த மார்க்கத்தினுடைய ஆழாக அர்த்தம் எவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தியுங்கள்.
அவன் தூய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அப்பழுக்கற்ற அந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல், அருமை சலஃபு சாலிகளான சஹாபாக்கள், இப்படி அவர்கள் காட்டி தந்த அந்த சுத்த சத்திய பாதையிலே நாம் வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு தந்த இந்த வாழ்க்கையை உனக்காக நான் வாழ்ந்தேன், நீ திருப்தி வருகிற வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே மார்புதட்டி சமர்ப்பிக்கிற உத்தமர்களாக, வலாகிபத்துலில் முத்தகீன், இறுதி முடிவு இறைபக்தியாளர்களுக்கே என்று அல்லாஹ் வான்மறையில் வாழ்த்து செய்தி சொல்கிறானே, அந்த வாழ்த்தை பெறக்கூடிய மேன்மக்களாக இதை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் என் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் அந்த வலாகிபத்துலில் முத்தகீன் என்ற உயர்தர பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.